ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்போ நம்மளோட ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரையோட சார்தாம் யாத்திரையில நம்ம இருக்கிற இடம் தாரி தேவியோட கோயில். இது தாரி தேவி மாதா யார் அப்படின்னா துர்கையோட ஒரு எக்ஸ்பென்ஷன். தேவி பாகவதத்துல இருக்கிற 108 சக்தி பீடங்கள்ல இது ஒண்ணு கருதப்படுது. இந்த இடம் வந்து அழகா அலக்கானந்த நதியில நடுவுல அமைஞ்சிருக்கு இந்த கோயில். ஸோ இந்த தேவி இந்த 4 தாமத்தையுமே பாதுகாக்கிறவங்கள இந்த உள்ளூர் மக்களால கருதப்படுறாங்க. சாஸ்திர புராணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சார்தாமுக்கு போற பாதையில நம்ம தேவப்பிரயாகையை கடந்த உடனே இந்த தாரி தேவி இங்க இருக்காங்க. ஸோ தாரி அப்படின்னா பாதை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சார்தாமத்திற்குரிய பாதைகளும் எல்லாத்தையுமே இவங்க தான் ப்ரொடெக்ட் பண்றாங்க. யாரை உள்ள அனுமதிக்கணும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கறத இவங்க தான் பகவானோட சக்தியா இருந்து கிருஷ்ணனோட சக்தியா இருந்து இவங்க தான் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறாங்க. ஸோ இது தாரி தேவி மந்திர் ரொம்ப அழகா அலக்கானந்த நதிக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. 2 பக்கம் நதி நடுவுல கோயில் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இது இந்த மூர்த்தி இந்த விக்கிரகத்தோட தேவியோட விக்கிரகத்தோட மேல் பகுதி இங்க வச்சு வழிபடப்படுது. கீழ் பகுதி காளிமட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு வழிபடப்படுது. ஸோ இவங்க தாரி தேவி. ஹரே கிருஷ்ணா.